தனுசு ராசி இவங்க எப்போதுமேங்க அடுத்தவர்கள் மேலையும் குடும்பத்தார்கள் மேலையுமே ரொம்ப அக்கறை பற்றக்கூடிய நபர்கள்ங்க. அதாவது எப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனைப்பா, எனக்கு பிடிச்சவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, எனக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இவருடைய குணம் எப்படின்னா ரொம்ப இறக்கமானதுங்க. இவங்க மற்றவங்க மேல ரொம்ப அக்கறைப்படுவாங்க, ரொம்ப பாசம் வைப்பாங்க, ரொம்பவே அக்கறையா இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசியோடைய கேரக்டரே இதாங்க. அதாவது எப்படின்னா, என்னதான் நீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு விரோதியா இருங்களேன், அவங்களுக்கு நீங்க கெட்டது நினைங்களேன், கெட்டதே செய்யுங்களேன், அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அதை பெருசா அவங்க கிட்ட எடுத்துக்கவே மாட்டாங்கங்க. எனக்கு கெட்டது பண்றியா, அது பண்ணிக்கோ, அது உன்னோட குணம், அதுல நான் எதுவும் சொல்லலை, ஆனா நான் உனக்கு எப்போதுமே நல்லதுதான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தாங்க. இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே ஒருத்தங்களை நம்பியே ஏமாந்து போறக்கூடிய நபர்கள் தாங்க சொல்லி ஆகணும். இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும், இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே அடுத்தவர்கள் மேல வச்ச நம்பிக்கையே, குடும்பத்தார்கள் மேல வச்சுக்க நம்பிக்கையே காரணமா வச்சு பல விஷயங்கள்ல நம்பியே ஏமாந்து போய்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நடந்த ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க. இது உண்மையா இல்லைன்றதை நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம இனி நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறேன். அதனால முழுமையான பதிவை பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததும் நடக்க போறதும் எப்படிப்பட்டதாக இருக்குன்றத. தனுசு ராசிக்கார அன்பர்களே, அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி மூலம், பூரடம், உத்திராதம், ஒன்றாம் பாதம் வரைக்கும் நட்சத்திரங்கள்ன்றது அமைஞ்சிருக்குது. கிரகநிலையை பார்க்கும்போது தைரிய வீரஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி, வக்ரத்தில் இருக்கிறார், கலஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், கேது கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. இப்போ ரெண்டு விஷயங்களை சொல்றேன் தனுசு ராசிக்கார நண்பர்களே. முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காதல்ன்ற ஒரு விஷயத்தை நம்பி இன்னைய வரைக்கும் ஏமாந்து போய் நிற்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதாவது நீங்க அவங்கள பயங்கரமா காதலிச்சிருப்பீங்க, அவங்க தான் எல்லாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விதமான எப்படின்னா அன்பு பாசத்துல முழுக்க முழுக்க இவங்க இல்லைன்னு நான் இல்லப்பா அப்படின்ற அளவுக்கு நீங்க அவ்வளவு அவ்வளவு ஆழமா காதலிச்சிட்டீங்க அவங்கள. ஆனா அவங்க என்னடானா உங்களை காதலிக்கக்கூடிய அதே நேரத்தில் வேறு ஒரு பெண்ணையும் காதலிச்சு, வேறு ஒரு ஆணையும் காதலிச்சு, அவங்க வேணும்ன்றதுக்காகவே வாழ்க்கையில இப்படி வேணும்ன்றதுக்காகவே இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதுங்க. அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வாழக்கூடிய நபர்கள்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான். என்னதான் தனுசு ராசிக்காரர்கள் இப்படி இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில இவங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர் அப்படியான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இவங்களையும் விரும்பிக்கிட்டு இன்னொரு பெண்ணையும் இன்னொரு ஆணையும் விரும்பிக்கிட்டு நல்லா முழுக்க முழுக்க இவங்களை கடைசியில ஏமாத்திட்டு போய் தாங்க விட்டாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே சொல்லுங்க, காதல் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடைஞ்சிருக்கீங்கல்ல? சரி, முதல் விஷயம் அது. ரெண்டாவது விஷயமா இப்போ நான் இதை சொல்றேன், இதை கேளுங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள்கிட்ட இருந்து பயந்து வாழ்ற வாழ்க்கையாக தாங்க இருக்கு. அதாவது உங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியாம குடும்பத்தார்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்ய வேண்டிய நிலைமைன்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. இதை ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க. இன்னைய வரைக்குமே நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரிங்க, எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க, குடும்பத்தார்களுடைய அந்த ஒரு சொல் இல்லாம குடும்பத்தார்கள் எல்லா விஷயத்திலையும் தலையிடுவதும் உண்டுங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்ன செஞ்சாலும் சரி குடும்பத்தார்கள் தலையிட்டுருவாங்க. நான் சொல்றதை நீ செய்ய, நீ சொல், நீ எந்த ஒரு முடிவு எடுக்காத, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமேங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க, செய்ய விடாம தடுத்து நான் சொல்றதை மட்டும் செய்யின்னு சொல்லி எப்போதுமே இவங்களை கட்டாயப்படுத்தியே செய்ய வச்சுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இன்னைய வரைக்குமே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இது அனைத்துமே நடந்திருக்குங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்கள் உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க. உண்மைதானே? அப்போ இனி நடக்க போது நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றதை நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை இனி எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை பத்தி பார்ப்போம். முதலாவது விஷயம், உங்களுடைய முன்கோபத்தை நீங்க இந்த காலகட்டங்களில் குறைச்சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுதுங்க. முக்கியமா உங்களுடைய முன்கோபத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லைங்க, முன்கோபத்தோடு சேர்ந்து நீங்க வீண் பேச்சினாலேயே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்கள் என்பது ஏற்படும். அதனால இந்த நேரங்களில் நீங்க கோபத்தையும் சரி உங்களுடைய பேச்சையும் சரி குறைச்சிக் கொள்வதுங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பிரிந்த உறவினர்களுடன் நீங்க சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். ரொம்ப காலமா நீங்க அவங்க கூட பேசிட மாட்டோமா, சேர்ந்து வாழ்ந்த மாட்டோமா ஆசைப்பட்டீங்களா, அப்படிப்பட்ட உறவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் எதிர்பாராத ஒரு விஷயத்தினால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான காலங்களாக இப்போது இருக்குது. எதிர்பார்த்த
எதிர்பார்த்த செலவும் சரி, எதிர்பாராத செலவும் சரி உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். முக்கியமா உங்களுக்கு உதவிகள் என்பது இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். முன்னாடி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்த பணம் என்பது மறுபடியும் உங்களிடமே வந்து சேருவதற்கான காலங்களாக இப்ப அமையுது. அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே நீங்க வியாபார பணியில இருக்கீங்க அப்படின்ற போது இந்த காலகட்டங்களில் நீங்க புது முயற்சிகள் எடுப்பதன் மூலியமா அந்த வியாபாரத்துல இன்னும் பெரும் லாபத்தை நீங்க அடைவதற்கான சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமையும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா அரசு உத்தியோகம் வேணும், அரசு உத்தியோகத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அந்த அரசு உத்தியோகம் உங்களுக்கு கிடைச்சபடியாவே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட நிலைமை மாறக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகமும், முக்கியமா அரசு உத்தியோகத்துல உயர்ந்த சம்பளத்துல கிடைக்கக்கூடிய அந்த பதவி என்பது இவர்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் போராட்டத்துக்கான வெற்றி கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது. அதுவும் பெண்ணாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு 22 வயதுக்குள்ளேயே அரசாங்க உத்தியோகம் கட்டாயமா கிடைக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க முயற்சி கொஞ்சம் கூடுதலா செஞ்சாலே போதும், அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான காலங்களாக இருக்கு. திருமண பந்தத்துல பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு சில திருமண பந்தங்கள்ல பிரச்சனைகள் என்பது ஏற்படலாம். முக்கியமா திருமண மாலை அப்படின்றத பார்க்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பது இப்போ கொஞ்சம் சரியானதா இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படின்றது நடப்பதை விட கொஞ்சம் தள்ளி வச்சு நடத்தினீங்க அப்படின்னா ரொம்ப பெண்ணுக்கோ பையனுக்கோ சரிங்க, திருமணம் அப்படின்றது ரொம்ப பாக்கியமான திருமணமாக இருக்கும். முக்கியமா அதிர்ஷ்டம் பெறக்கூடிய திருமணமாகவே அது மாறிடும். அதனால திருமணம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு திருமணம் பண்ணுங்க. அது இல்லாம திருமண வாழ்க்கையில் நீங்க அதிகப்படியான இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கிக் கொள்ளக்கூடிய காலங்களாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அதாவது உங்களுடைய உறவு பந்தம் என்பது இதற்கு முன்பு இருந்ததை விட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப புதுவிதமான பந்தமாக அமையுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இது நாள் வரைக்கும் சரியில்லாம போயிருந்திருக்கலாம். ஆனா இனி எந்த முடிவுகள் எடுத்தாலும் சரிங்க, உங்களுடைய முடிவுகள் ரொம்ப துல்லியமாகவும் சரியானதாகவும் இருக்கும். மற்றவங்க எல்லாரும் பொறாமப்படுவாங்க. நீங்க எடுத்துக்கக்கூடிய முடிவு, இவன் பாடுறா, இவன் என்ன முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கிறா அப்படின்ற அளவுக்கு மற்றவர்கள் பொறாமப்படக்கூடிய விதத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முடிவுகள் என்பது சரியான ஒரு பக்குவாட்டத்துல இருக்க போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசினுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த குழந்தை இல்லை அந்த ஒரு காரணம் அவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் சரி அந்த ஆணுக்கும் சரி கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய பிரச்சனை. ஆனா இதை தாண்டி இவருடைய குடும்பத்தார்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அல்லது இவர்களுடைய தந்தை தாயாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோருமே இந்த பொண்ணுக்கு தான் அந்த தகுதி இல்லை, இந்த பையனுக்கு தான் அந்த தகுதி இல்லைன்னு ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ரொம்பவே காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய விதமாக மாத்திடுறாங்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. இவங்க என்னதான் இது அப்படி இல்லைங்க, இது இப்படி இல்லைங்கன்னு சொல்லி சரி பண்ண நினைச்சாலும் அதை சரி பண்ணுவதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்காமலே போச்சுன்னு தாங்க சொல்லணும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. தனுசு ராசினுடைய உடல் சார்ந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். ரொம்ப காலமா தீராமல் இருந்த நோய் இப்போது தீரப்போகுதுங்க. நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மூலியமா புதுமுக நண்பர்கள், புதுமுக உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில அறிமுகமாவார்கள். இதன் மூலியமா ரொம்ப காலமா இருந்த சின்ன சின்ன விஷயங்களையுமே நீங்க சரி செஞ்சுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புது நண்பர்களும் புதுமுக உறவுகளும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப காலமா தனுசு ராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்சவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், தனக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணிட்டேன், அவங்கள நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அதற்கேற்ற சூழ்நிலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பெருசா வருத்தப்பட்டோ இல்லை கவலைப்பட்டுக்கிட்டோ இருக்கணும்ன்றது அவசியமே இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கான அந்த சிறந்த காலங்களாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நினைச்சு பெருசுப்படுத்திக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சிறந்த காலங்களாக இருக்கக்கூடியதாக இப்போ அமைய போகுது. அதனால பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்க வாழ்க்கையில கையாள கத்துக்கோங்க, கையாளவும் தெரிஞ்சுக்கோங்க. இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் நடக்க போகுது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்கன்றதை பத்தி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம். இதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணதாக இருந்தாலும் சரி யோசிச்சு சரியான முடிவுகள் எடுத்து சரியா பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் நீங்க சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சிறந்த காலங்களாக இனி அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.